வணக்கம் மக்களே. ஜூன் 1, 2022 தாய் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கமெண்ட்ஸில் தாய் பாஸ்னா என்ன, இப்போ கரண்ட்டாக தாய்லாந்தை விசிட் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, கோவிட் இன்சூரன்ஸு எங்கே எப்படி வாங்குறது, இது மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ அப்டேட்டில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் பாஸ் நாட் ரெக்யர்டு ஃபார் தாய் நேஷனல்ஸ். இது நமக்கு தேவையில்லாதது, ஏன்னா நம்ம வந்து ஃபாரின் நேஷனல்ஸ். சரி வாங்க ஃபாரின் நேஷனாலிட்டிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டூரிஸ்ட்டை வந்து நாம் வேக்சினேட்டட் அன்வேக்சினேட்டட் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிடலாம். கோவிட் வேக்சின் 2 டோஸ் போட்டவங்க தான் ஃபுல்லி வேக்சினேட்டட். ஸோ இந்த ஃபுல்லி வேக்சினேட்டட் பீப்புள் எப்படி தாய்லாந்து பாஸ் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. பாஸ்போர்ட், வேக்சின் சர்டிஃபிகேட், கோவிட் இன்சூரன்ஸ், இது 3 PDF இல்லைனா JPG ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. வேக்சினேட்டட் பீப்புளுக்கு தாய்லாந்து பாஸ் அப்ளை பண்ணால் இது 3 போதும். இப்போது அன்வேக்சினேட்டட் பீப்புளுக்கு தாய்லாந்து பாஸ் அப்ளை பண்ணால் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்போர்ட், RT-PCR அல்லது ப்ரொஃபஷனல் ATK டெஸ்ட் ரிசல்ட் வித்தின் 72 hours பிஃபோர் டிபார்ச்சர், கோவிட் இன்சூரன்ஸ், இது 3 சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லி வேக்சினேட்டட் அன்வேக்சினேட்டட் 2 பேருக்குமே தாய்லாந்து பாஸ் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது தாய்லாந்து பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சொன்ன 3 டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா தாய்லாந்து பாஸ் நம்மளே நம்ம மொபைல் ஃபோனில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். கூகுளில் tp.consular.go.th அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராவல், லேண்டு ட்ராவல் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். பொதுவாக நம்ம ஏர் ட்ராவல் தான் பண்ணுவோம். லேண்ட் ட்ராவல்னால் அது நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏர் ட்ராவல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வர்ற பேஜில் பிகின் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து அக்ரி செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இந்த பேஜில் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து டிபார்ச்சர் ஆகுறீங்களோ அதை சூஸ் பண்ணணும். இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா போர்ட் ஆஃப் அரைவல், எந்த ஏர்போர்ட்டில் தாய்லாந்தில் லேண்ட் ஆக போகிறீங்க அதை என்ட்ரு பண்ணணும். ஃப்ளைட் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் அரைவல், இது 3 என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், கோவிட் இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 to 2 மணி நேரத்தில் தாய்லாந்து பாஸ் QR கோடு உங்கள் இமெயிலுக்கு வந்துடும். உங்கள் இமெயிலுக்கே PDF ஃபைலாகவும் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த PDF ஃபைல் தான் தாய்லாந்து பாஸ். கோவிட் இன்சூரன்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கோவிட் இன்சூரன்ஸும் இந்த வெப்சைட்லேயே வாங்கிடலாம். tp.consular.go.th இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை நாள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா இன்சூரன்ஸ் காமிக்கும். அதில் உங்கள் பட்ஜெட்டுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் தாய்லாந்து பாஸ் நாமளே அப்ளை பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸும் நாமளே வாங்கிக்கலாம். நீங்கள் யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டியதில்லை. வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.